Oppo F7 25 மெகாபிக்சல் AI பவர்ட் செல்ஃபி கேமரா, அப்புறம் ஒரு நாட்ச். இந்த ஃபோனை இந்த வீடியோவில் இப்போ அன்பாக்ஸ் பண்ணுவோம். ஹே கைஸ், என் பேர் ஆஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4 Tech தமிழ். பார்த்ததுக்கப்புறம் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கீழே இருக்கிற தம்ஸ் அப் பட்டன், சப்ஸ்கிரைப், பெல் ஐகான்ஸ் இதெல்லாம் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோவுக்கு போகலாம். ஸோ Oppo F7 ஒரு ஸ்டாண்டர்ட் ஒயிட் பாக்ஸில் வருது. பிளாஸ்டிக்கை ரிமூவ் பண்ணுவோம். இந்த பாக்ஸ்குள்ளே இன்னொரு பாக்ஸ் இருக்குது. இதை ஓப்பன் பண்ணால் ஃபர்ஸ்ட் Oppo F7. திருப்பியும் ப்ரொடெக்டிவ் பிளாஸ்டிக்கை ரிமூவ் பண்ணுவோம். இது சில்வர் வேரியண்ட். பேக் பேனல் நல்லா ரிஃப்ளெக்டிவாக இருக்குது. இப்போதைக்கு ஃபோனை சைடில் வச்சுட்டு வேறு என்ன Oppo இந்த பாக்ஸில் கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். அடுத்து ஒரு டிரான்ஸ்பரன்ட் சிலிகான் கேஸ். நல்லா ஃபிட் ஆகுது, க்ரிப்புக்கு ஹெல்ப் பண்ணுது. சின்ன சின்ன ஸ்க்ராச்சஸ், டிங்ஸ் இதுலேருந்துலாம் ப்ரொடெக்ட் பண்ணும். அதுக்கப்புறம் ரெகுலர் புக்லெட்ஸ், ஒரு மைக்ரோ USB கேபிள். எஸ், நாட்ச் கொடுத்துருக்காங்க, ஏஐலாம் கொடுத்துருக்காங்க. நான் இன்னும் மைக்ரோ USB தான். அதுக்கப்புறம் இயர்ஃபோன்ஸ். இந்த இயர்ஃபோன்ஸ் கொஞ்சம் ஆப்பிளோட இயர்பாட்ஸ் மாதிரி இருக்குது பார்க்க. ரெகுலர் சார்ஜர், இங்கே ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கிடையாது. ஃபைனலாக சிம் இஜெக்டர் டூல். ஸோ இப்போ திருப்பி நம்ம F7 பற்றி கொஞ்சம் க்ளோஸாக பார்ப்போம். பின்னாடி ஒரு சிங்கிள் ரியர் கேமரா, அதுக்கடுத்து ஒரு ஓவல் ஷேப்ட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர். பாக்கி பேக் ஃபுல்லாகவே கொஞ்சம் க்ளீனாக கொடுத்துருக்காங்க. இங்கே நிறைய Oppo கொடுத்துருக்க டிசைன் சாய்ஸஸ் நல்லாயிருக்கு. அந்த பாலிகார்பனேட் பேக் பார்க்க நல்லாயிருக்கு. எஸ்பெஷலி அந்த லைட் அது மேலே அடிக்கல, அதை ரிஃப்ளெக்ட் பண்ணுறது கொஞ்சம் பார்க்குறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இங்கே கிளாசி ஃபினிஷ் இருக்கிறதுனால ஃபோன் கொஞ்சம் ஈஸியாக கையிலேருந்து வழுக்கும். அது மட்டும் இல்லாமல் ஃபிங்கர் பிரிண்ட்ஸும் நல்லாவே அட்ராக்ட் பண்ணுது. ஈஸியாக ஸ்மஜ் ஆகுது இந்த பேக். ஸோ டாப்பில் செகண்டரி மைக், வால்யூம் கீஸ் லெஃப்டில், ஒரு ஹெட்ஃபோன் ஜாக், மைக்ரோ USB போர்ட், ஸ்பீக்கர் பாட்டமில், ரைட்டில் பவர் பட்டனும் ஒரு ட்ரேயும். இந்த ட்ரேயில் நீங்கள் 2 சிம்ஸ் அப்புறம் ஒரு மைக்ரோ SD யூஸ் பண்ண முடியும். ஸோ பேசிக்காக ஹைப்ரிட் கிடையாது, டெடிகேட்டட் சப்போர்ட் மைக்ரோ SDக்கு கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 6.23 inch IPS LCD பேனல், ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷன். ஆஸ்பெக்ட் ரேஷியோ வந்து 19:9. ஏன் 19:9ன்னு பார்த்தா மேலே நாட்ச் கொடுத்துருக்கிறதுனால. ஸோ இந்த நாட்ச்சில் வந்து கேமரா, சென்சர்ஸ், இயர்பீஸ் இருக்குது. ஸோ பிடிக்குதோ பிடிக்கலையோ இங்கே நாட்ச் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால இங்கே 88% ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோ Oppo அச்சீவ் பண்ணியிருக்காங்க. கீழே இருக்கிற அந்த பாட்டம் பெசல் கூட ரொம்ப தின்னாக தான் இருக்குது. யூஸ்வலாக டிஸ்பிளே குவாலிட்டி பற்றி அன்பாக்சிங்ஸில் நாங்கள் பேச மாட்டோம். பட் இந்த டிஸ்பிளே பார்த்த உடனே கொஞ்சம் பிரைட்னஸ் கம்மியாக இருக்க மாதிரி தெரியுது. ஸோ அவுட்டோர்ஸ் நல்லா வெளிச்சத்தில் யூஸ் பண்ணல கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கலாம் இந்த ஸ்க்ரீனை பார்க்குறதுக்கு. ஸோ எனிவே, உள்ளே என்ன சிப் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தா MediaTek Helio P60. MediaTekனாலே வந்து நிறைய பேருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. பட் இந்த சிப் அட்லீஸ்ட் ஆன் பேப்பர் தியரிட்டிக்கலாக பார்க்கல இது ஒரு நல்ல சிப் மாதிரி தான் தெரியுது. Snapdragon 636ஓட இது அதிகமாக பவர்ஃபுல்னு தான் ஸ்பெக்ஸ் வச்சு பார்க்கல நினைக்கிறோம். 660 அளவுக்கு வரும்னு எதிர்பார்க்கலாம். இது ஒரு ஆக்டோகோர் சிப், 4 A53, 4 A73 கோர்ஸ், 2 GHz கிளாக் ஸ்பீட், Mali G72 MP3 கிராஃபிக்ஸ்க்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. 4 GB RAM, 64 GB ஸ்டோரேஜ். ஸோ திருப்பியும் ஆன் பேப்பர் தியரட்டிக்கலாக பார்க்கல இது நல்ல பர்ஃபார்மர் மாதிரி தெரியுது. பட் நம்ம நிறைய தடவை MediaTek சிப்ஸ் வந்து ஆன் பேப்பர் பார்க்குறதுக்கு நல்ல ஸ்பெக்ஸோடு வரும், பட் பெர்ஃபார்மன்ஸ் அப்படி இருக்காது. ஸோ இதோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு நாங்கள் யூஸ் பண்ணிவிட்டு ரிவ்யூவில் சொல்கிறோம். ஸோ எனிவே, இப்போ உங்களுக்கு 464 பத்தலைனா ஒரு 6/128 RAM ஸ்டோரேஜ் வேரியண்ட்டும் Oppo விற்கிறாங்க. இது எல்லாத்துக்கும் பேட்டரின்னு பார்த்தா 3400 mAh. அடுத்து நம்ம கேமராஸ் பற்றி பேசுவோம். Oppo இங்கே சிங்கிள் கேமரா தான் யூஸ் பண்ணியிருக்காங்க, ஃப்ரண்ட் பேக் ரெண்டுத்துலேயும். இங்கே இந்த ஃபோனோட ஒரு மெயின் ஃபோக்கஸ்னு பார்த்தா அந்த செல்ஃபி கேமரா. ஜென்ரலாக Oppo ஃபோன்ஸ் எல்லாமே செல்ஃபி கேமரா ஃபோக்கஸோடு தான் இப்போ வருது. ஸோ ஃப்ரண்ட்டில் ஒரு 25 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. இதில் f2.0 அப்பெர்ச்சர். பின்னாடி ஒரு 16 மெகாபிக்சல் கேமரா f1.8 அப்பெர்ச்சரோட. ஸோ குவாலிட்டின்னு வரையில் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த சாம்பிள் ஷாட்ஸ் எல்லாமே இந்த கேமராஸை வச்சு தான் ஆஃபீஸ் சுற்றி குவிக்காக எடுத்தது. எப்படி இருக்குங்கிறத நீங்கள் சொல்லுங்கள். ஸோ இப்போது AI பற்றி எல்லா பிராண்ட்ஸுமே பேசிகிட்டு இருக்காங்க. Oppoவும் இந்த தடவை AI எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஃப்ரண்ட் கேமராவுக்கு AI லேர்னிங் கொடுத்துருக்காங்க. மற்ற சில சாஃப்ட்வேர் ட்ரிக்ஸும் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் AI பவர்ட் பியூட்டி மோட், ஒரு விவிட் மோட், அப்புறம் கொஞ்சம் ஸ்னாப்சாட்டில் இருக்கிற மாதிரி AR ஸ்டிக்கர்ஸ், இதெல்லாம் ஃப்ரண்ட் கேமராவுக்கு இருக்குது. ரியர் கேமராவில் AI பவர்ட் சீன் டிடெக்ஷன் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ சாஃப்ட்வேர்னு வரையில் ColorOS 5.0, இது Android 8.1 மேலே பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ColorOSங்கிறது ஸ்டாக் ஆண்ட்ராய்டு மாதிரி கிடையாது. இது ஒரு ஹெவியான ஸ்கின். இதுக்கு அதோட ஓன் ஃபீச்சர்ஸ் இருக்குது, தீம்ஸ் அந்த மாதிரிலாம். ஆனால் நீங்கள் ஏற்கனவே ஒரு ColorOS ஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கூட, ஏற்கனவே ஒரு Oppo ஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கூட இங்கே நிறைய சேஞ்சஸ் கொடுத்துருக்காங்க Oppo. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ கண்ட்ரோல் சென்டர் கிடையாது. இதில் டாகல்ஸ் திருப்பி நோட்டிஃபிகேஷன் பாரில் இருக்குது. 1 இல்லை 2 இல்லை 4 டிஃப்ரெண்ட்டான வேஸ் ஆஃப் நேவிகேஷன் கொடுத்துருக்காங்க ஜெஸ்டர்ஸ் வச்சு. நாட்ச்க்கும் கொஞ்சம் யூட்டிலைசேஷன் கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அந்த நாட்ச்சில் சைடில் குவிக் ஆப்ஸ், குவிக் ஆக்ஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதை வச்சும் உங்களுக்கு வேணுங்கிற ஆக்ஷன்ஸ் நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே அந்த நாட்ச்லேயும் வீடியோ கொடுக்காம, இப்போ iPhone 10ல் எனக்கு ரொம்ப கடுப்பான விஷயம், வீடியோ பார்த்தீங்கன்னா அப்படி அந்த நாட்ச்லேயும் அந்த வீடியோ தெரியும். ஸோ அது கொஞ்சம் டிஸ்ட்ராக்டிங்காக இருக்கும். அந்த மாதிரி இங்கே Oppo பண்ணாதது ஒரு நல்ல விஷயம்னு சொல்லலாம். ஸோ இப்போ ஃபைனலாக
நம்ம ப்ரைஸிங் பற்றி பார்ப்போம். ஓப்போ F7 இந்தியாவில் 21,990 விற்கிறாங்க. ஸோ இதோட க்ளோசஸ்ட் காம்படிஷன் பார்த்தா விவோ V9 22,990. ஸோ இந்த ப்ரைஸ்க்கு F7 கொஞ்சம் யூனிக்கான ஃபீச்சர்ஸ் கொடுக்குது. பட் இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் வர்த்தா, இந்த ப்ரைஸ்க்கு இந்த கொடுக்குற ஃபீச்சர்ஸ்க்கு இந்த ஃபோன் இந்த ப்ரைஸ்க்கு வர்த்தா அப்படிங்கிறதுக்கு மெயினாக பார்த்தா அந்த உள்ளே இருக்கிற P60 சிப் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதுங்கிறத வச்சு தான் நம்ம முடிவு பண்ண முடியும். இப்போ இந்த P60 சிப் ஆன் பேப்பர் தியரட்டிக்கலாக அந்த ஸ்பெக்ஸை பேஸ் பண்ணி வச்சு நம்ம பார்க்கல எப்படி பெர்ஃபார்ம் பண்ணணுமோ அந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுச்சுன்னா இந்த ஃபோன் ஓகே ஒரு நல்ல ஃபோனாக இருக்கலாம். பட் அது பெர்ஃபார்ம் பண்ணலன்னா வாங்குறதுக்கு வர்த்தா இருக்காது. ஸோ அது பண்ணுமா பண்ணாதா டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எங்கள் ஃபுல் ரிவ்யூவில் சொல்கிறோம். ஸோ இந்த நேரத்துக்கு இப்போதைக்கு உங்களுக்கு தெரிஞ்சதை வச்சு பார்க்கல இந்த ஃபோன் வாங்கலாம்னு நினைக்கிறீங்களா இல்லையா? ஓப்போ F7 உங்களுக்கு ஏதாவது இன்ட்ரெஸ்ட் இருக்கா? உங்கள் கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிக்கலனா என்ன பண்ணணும் உங்களுக்கு தெரியும். பிடிச்சிருந்துச்சுன்னா தம்ஸ் அப் கொடுங்க. இது வரைக்கும் நீங்கள் C4 Tech தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா அது பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒரு வீடியோஸ்க்கும் ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு அப்டேட்ஸ் வரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது ஓப்போ F7 இன்ட்ரெஸ்டடாக இருந்தாங்கன்னா அவங்க கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் F7 வாங்கணுன்னா வாங்குறதுக்கு டைரக்ட் லிங்க்ஸ் கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், அதை யூஸ் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை திருப்பி சந்திக்கிற வரைக்கும் என் பேர் ஆஷ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4 Tech தமிழ். ஹேவ் a nice day. Bye.